அம்மா வல்லாரக்கீரையை வதக்குற ஆயிரம் எண்ணெய் ஆஞ்சி வதக்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு என்னம்மா பண்ற? வல்லாரக்கீரை துவையல். என்னது வல்லாரக்கீரை துவையல்? ஆமா, இங்க வந்து கூட நீ கீரை தான் செஞ்சு தருவியா எனக்கு? கீரை காய்கறினால கீரைனால எவ்வளவு ஞாபக சக்தி தெரியுமா? இந்த கீரை சாப்பிட்டோம்னா நமக்கு ஞாபக சக்தி வரும், நரம்பு மண்டலத்தை தூண்டும். இது மாத்திரையா கூட இருக்குமா? அதை வாங்கி போடுறதை விட இயற்கையா நமக்கு கிடைக்கிறத இதை நம்ம துவையல் செய்து சாப்பிடலாம், பொடி பண்ணி சாப்பிடலாம். சின்ன படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடிக்கு கொடுத்தா நல்ல ஞாபக சக்தி இருக்குமா? வயசானவங்க சாப்பிட்டாலும் நமக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் இருக்குமா? அதனால தான் அந்த கீரையை நம்ம வந்து சாப்பிடணும். இந்த வயசுலேயும் ஒரு பொருளை நீங்கள் வச்சுட்டு அம்மா நீ எங்கே வச்சுங்க, எங்கே இருக்குன்னு எங்களை கேட்குறீங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை தேடி எடுத்து கொடுக்குறோம். காரணம் என்ன? இந்த மாதிரி மூலிகைகளெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். நம்ம தான் இப்போ ஆனா டாக்டர் கிட்ட போகிறோம். எல்லாம் எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் இதுதான் பண்ணி கொடுப்பாங்க. அம்மா நான் என்ன திரும்ப நினைச்சேன், முடக்கத்தான் நினைச்சிட்டேமா. ஃபர்ஸ்ட் முடக்கத்தான் வந்து முடக்கு வாழ்வுக்கெல்லாம் அது நல்லது. இந்த முடக்கத்தால முள்ளு இருக்குல்ல பின்னாடி, அதை மறந்துட்டேன். முடக்கத்தால இல்ல, தூதுவளையில. தூதுவளை அதையும் துவையல் அரைச்சி சாப்பிடலாம். கடலைப்பருப்பு போட்டேன், அப்புறம் உளுந்து போட்டேன், அடுத்தது மிளகு ஜீரகம். சரி, அடுத்தது நான் சின்ன வெங்காயம் போடுறேன். இந்த இலையே ரொம்ப அழகா இருக்குல்லமா, சூரியன் மாதிரியே இருக்கு. உனக்கு சூரியன் மாதிரி தெரியுதா? எனக்கு வந்து இந்த விசிறி இல்லமா, விசிறி இப்படி விசிறி அப்படியே இருக்கும். எனக்கு பாக்கிறதுக்கு விசிறி மாதிரி இருக்கு. இந்த மூடி இருக்கும் போது இப்படி இருக்குமா? ஆமா ஆமா, ஓலை விசிறின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. எவ்வளவு அழகா இருக்குல்ல, மாதிரி இருக்கு பாரு ஒரு இலையும். அப்புறமா வெங்காயத்துக்கு அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். எங்க அம்மா கிராமத்துல இது வேலியோட நிறைய கிடைக்கும். அடிக்கடி எங்க அம்மா இதெல்லாம் செய்து தருவாங்க. இப்போ புளி போடுறோம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, 4 மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், இதெல்லாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு எண்ணெயில. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளி, இதெல்லாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு. ஆமா, கழுவுப்பு போடுறேன் இது வதங்கிறதுக்கு. கீரை போடுறோமா? சரிம்மா. என்னம்மா திட்டுற? நாங்கெல்லாம் எங்க அம்மா எங்களுக்கு இது செய்து கொடுத்ததுனால இப்போ நாங்க ஆரோக்கியமா எல்லா வேலையும் செய்ய முடியுது. நீங்க தாம்மா கெடுத்து வளர்த்துறீங்க. ஆனா இதெல்லாம் கொடுத்து வளர்ந்தீங்கன்னா குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும். அதுங்க சாப்பிட பழகிடுச்சிங்கனாலும் அதுங்க அதை பத்தி கவலைப்படாதுங்க, சாப்பிட தான் செய்யும். நான் இந்த வரைக்கும் எனக்கு 75 வயசு ஆகுதுமா, நான் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன்னா எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுங்களும் நீண்ட ஆயுளோட நல்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழும். அதனால தயவு செய்து எல்லா அம்மாமார்களும் புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி மூலிகை எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகிக்குங்க. ஓகே, டன். விடுமா, கொடுத்துடலாம், நாங்க பழகிக்கிறோமா.